ஓகே, ஸோ நாங்கள் தொடங்குவோம். என்னென்னா இது வந்து உங்களுக்கு 16வது ப்ராக்டிக்கல். ஹீட் சீரீஸ் முடிச்சிட்டோம். ஹீட்டில் 30வது ப்ராக்டிக்கல், 22, 23, 30 இந்த 3 ப்ராக்டிக்கலும் உங்களுக்கு இல்லை. அது இல்லை உங்களுக்கு 22, 23, 30 இல்லை. 2023 இருந்தால் அது இல்லைன்னு போட்டிருந்தோம். ஸோ அது உங்களுக்கு வராது. அதால் ஹீட் சீரீஸ் அப்படியே முடிஞ்சது. இப்போ லைட்டுக்கு வந்துட்டோம். லைட்டில் உங்களுக்கு முதலாவது ப்ராக்டிக்கல். ஏன்டா ஹீட்டை படிப்பிச்சுட்டு அங்கால படிப்பிக்கலாம் லைட்டுக்கு வராண்டால் உங்களுக்கு இப்போ கனவேர் என்னோட கேட்டது வந்து ஹீட்டும் லைட்டும் விளங்கலைன்னா பெருசாக அது முக்கியமாக கிடக்கு போல நடக்குன்னு. அதால் லைட் எடுத்தேன். லைட்டுக்கு அடுத்தது சவுண்ட் படிப்பேன், இல்லை எலக்ட்ரிசிட்டி படிப்பேன். இப்போ லைட்டில் முதலாவது வரும். 16வது ப்ராக்டிக்கல் ஈஸி தான். டிட்டர்மினேஷன் ஆஃப் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த கிளாஸ் யூஸிங் த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அண்ட் த பிளாக் ஆஃப் கிளாஸ்ன்னு போட்டிருக்காங்க. நகர நுணுக்கு காட்டி ஒன்றையும் கண்ணாடி குட்டி ஒன்றையும் பயன்படுத்தி கண்ணாடியின் முறிவு குணத்தை துணிதல். அவ்வளோதான். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் முறிவு குணம் அது உங்களுக்கு ஓகே ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். லைட் நீங்கள் எவ்வளோ படிச்சிருப்பீங்க. இதுதான் எங்களோட ஈக்குவேஷன். அதை விட மற்ற ஈக்குவேஷன் நீங்கள் 307 படிக்கலாம். நான் தேர்வு படிப்பிக்கிறதில்ல. தன்னோட ப்ராக்டிக்கல் தேவையானது மட்டும் நான் அவ்வளோ சொல்லி போட்டுவிடுவேன். ஓகே, இது அவ்வளோ கஷ்டம் பண்ணியிருந்த ப்ராக்டிக்கல் செய்யலாம். பார்ப்போம். அதான் மாதிரி இதில் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்றால் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்புன்ற ஃபோக்கஸ் இப்போ குவிய செய்கிறேன் இருக்குது தானே, அது வந்து இதில் பயன்படும். நான் இந்த ப்ராக்டிக்கலுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். இல்லாட்டி நான் சொல்லணும் மட்டும் 4வது ப்ராக்டிக்கலையும் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். 4வது ப்ராக்டிக்கல் உங்களுக்கு அந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் அதாவது நகர நுணுவு காட்டி அது ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் வீடியோ நான் கடைசியாக தான் போடுவேன். என்னடா அது அவ்வளோத்துக்கு உங்களுக்கு இப்போதே தேவையில்லை. கடைசியாக என்ன இன்னும் 1 மாதத்துக்குள்ளே போட்டுருவேன். ஸோ அது நீங்கள் பார்க்கணும். அது நீங்கள் இப்போ பார்க்கலன்னா வேறு உங்களுக்கு அது ஏற்கனவே நீங்கள் கரைச்சி குடிச்சிருப்பீங்க. ஸோ பிரச்சனை வராது. அதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுவேன் எதுவும் தேவையானால் இதை வந்து குவிய செய்யணும். ஃபோக்கஸ் என்னென்ன பண்ணுறேன்னு மட்டும் ஒருக்கா பார்த்து வைங்க. ஏன்னா அது உங்களுக்கு தேவைப்படும் இந்த ப்ராக்டிக்கலில். நான் அது சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் இது அதான் அந்த ப்ராக்டிக்கல்லாம் பார்க்கணும். என்னடா இல்லாட்டி இதில் டைம் போயிடும். ஓகே, இது சின்ன ப்ராக்டிக்கல்லாம் பார்ப்போம். தேவையான பொருட்கள் இருந்து பார்ப்போம். முதலாவது வந்து நகர நுணுவு காட்டி, அது ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து செவ்வக வடிவுடைய கண்ணாடி குற்று, ரெக்டாங்குலர் கிளாஸ் பிளாக். இந்த சாமான் தான் இது உங்களுக்கு தேவைடா. என்னத்துக்கு அதுண்டியே தானே காண போகிறீங்க. அப்போ அது என்ன முறிவு சுட்டி காட்டுறேன்னா அது தேவை தான். அடுத்தது வந்து வெள்ளை கடதாசி, ஒயிட் ஷீட் ஆஃப் பேப்பர். அடுத்தது வந்து என்னென்னா பவுடர். உங்களுக்கு வந்து என்னது லைக்கோபோடியம் பவுடர்னு சொல்லியிருக்கிறான். பட் புதுசாக வந்ததில் வந்து டல்கம் பவுடர்னு சொல்லுவேன். டல்கம் பவுடர் ஒன்றும் இல்லை, முகத்துக்கு பூசுகிற பவுடர். லைக்கோபோடியம் பவுடர்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். தமிழில் நுண்பொடின்னு சொல்கிறேன். இந்த நுண்பொடிக்கு வந்து உங்களுக்கு கட்டாயம் தேவை. அது என்னத்துக்கு தேவை என்றால் நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலில் சொல்கிறேன். நுண்பொடின்றது தேவை. அவ்வளோ நீங்கள் நோட் பண்ணி வச்சா சரி. ஓகே, நான் ப்ராக்டிக்கலுக்கு பார்ப்போம். ப்ராக்டிக்கல் வந்து ஈஸி தான்டா, அவ்வளோது கஷ்டம் பண்ணி இல்லை. என்னடா 3 படம் இருக்கேன்டா. ஓகே, அது ஈஸி தான் சொல்கிறேன். முதல் வந்து என்னண்டாடா, ஒரு இதில் வந்து ஒயிட் ஷீட் ஒன்று எடுப்போம். சிம்பிள் ஒயிட் ஷீட் ஒன்று எடுங்கோ. அந்த ஷீட்டில் எக்ஸ் அடையாளம் ஒன்று போடுங்க. பேருந்து ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவு ஹைட்டில், அதாவது கண்ணாடி குட்டியை விட கொஞ்சம் மேலே ஹைட் இருக்கணும். அதில் எரர் வரலாம். நீங்கள் அதை பார்த்து போடணும். அது நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணணும். இதுக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வச்சுக்கொண்டு குவியை செய்யணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதை ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இப்போ நீங்கள் 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. முன்னுக்கு அந்த கருவிகள் 4 படிச்சிருப்பீங்க. அந்த 4 கருவிகளும் பின்னுக்கு தேவைப்படும். அதை வந்து உங்களுக்கு டிரெக்டாக கேட்க மாட்டேன், இன்டிரெக்டாக. இப்போ இந்த ப்ராக்டிக்கல் ஒன்று வருது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பின்னுக்கு ஒரு பாடம் இருக்குது. அந்த ப்ராக்டிக்கலில் அதில் வந்து எல்லாமே இதுதான் வரப்போகுது. ஸோ அதுகளுக்கு தேவைப்படும். அதால் தான் அந்த பாடம் நீங்கள் முதல் படிச்சிங்க பேசிக்கலி. இப்போ இதில் வந்து நகர நுணுவு காட்டி வருது. கடதாசி இதில் வச்சு குவிய செய்கிறது. என்னென்ன குவிய செய்கிறேன்னு நீங்கள் அங்கே படிச்சிட்டீங்க. ஸோ அது இங்கே ரீகால் பண்ணணும், ரிஃபர் பண்ணணும் நீங்கள் அதை. ஓகே, ஸோ இங்கே வச்சு ஒரு எக்ஸ்ன்ற இதில் வந்து குவிய செஞ்சு, அதாவது இதை விட கொஞ்சம் மேலே வைக்கணும். முக்கியமான பாயிண்ட் அதில் வந்து ஏனெண்டா உங்களுக்கு ரியாலிட்டியில் தெரியுமாடா, எக்ஸாம்பிள் எழுதிக்கு என்னடா எரண்டு ஜோதிச்சு கொண்டு போய் எரண்டு கேட்டுருப்பான். இது நீங்கள் குவிய செய்ய எரர் இருக்காண்டு முதல்ல கவனிக்க வேண்டியது இதுக்கு மேலே இருக்கும். அப்போ அதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ன்ற ஒரு அதை வச்சு போட்டு இல்லை நீங்கள் வாசிப்பெடுக்கணும். என்னென்னு வாசிப்பெடுக்கிறது ஆஃப்கோர்ஸ் அந்த பாடத்துலாம் இருக்குது. அது இல்லை பெருசாக உங்களுக்கு தேவைப்படும். வாசிப்பு எடுக்கணும்னு மட்டும்தான் போடுவோம். எக்ஸ்ன்னு எடுக்கணும். அப்போ எக்ஸ்ன்ற வாசிப்படுங்க. அதுன்ற தூரம் என்னது, இந்த தரையில், அதாவது நீங்கள் கடதாசி பேப்பரில் இருந்து நீங்கள் அந்த எடுத்த ஓரளவு ஹைட் வரைக்கும். அது என்ன ஹைட்டானா எங்களுக்கு அவ்வளோ பெருசாக தேவையில்லை. பட் என்ன ஹைட்டானா அந்த எக்ஸ் இதுலேருந்து இந்த தூரம் அது வந்து மாறுபடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடலாம். ஸோ எக்ஸ் அதுக்கு இப்போ கண்ணாடி குட்டியை கொண்டு வைங்க. எக்ஸில் குட்டியை செய்யணும், கண்ணாடி குட்டியை கொண்டு வந்து வச்சுட்டேன். கண்ணாடி குட்டியை வச்சா என்ன நடக்கும், எங்களோட நார்மலாக ரியாலிட்டியில் வாகிகளில் கொஞ்சம் மேலே தெரியும். ஏன்னா முறிவு சுட்டி வருது. ஸோ முடிஞ்சு மேலே தெரிய போகுது. அவ்வளோதான், தோற்ற உருவம் வரப்போகுது. ஸோ அதில் வந்து இந்த என்னது அப்பரண்ட் இமேஜ். ஸோ அது வந்து இதில் தெரியும்.
எனக்கு கொஞ்சம் மேலே எழுந்து தெரியுமா அவ்வளோதானே. ஸோ அந்த ஹைட்டை நாங்கள் அளக்கணும். அதுக்கு என்ன செய்ய மாட்டாடா, இதில் வந்து நீங்கள் முக்கியமாக செய்யணும். நீங்கள் அதில் வச்சுக்கணும் என்ன, இதே எக்ஸில் வச்சுக்கொண்டு திருப்பி இந்த இதில் மேலே தெரியும், மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணணும் மேலடா. அப்படி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இதை மேலே இந்த ஹைட் தான் தெரியணும் உங்களுக்கு. இப்போ இந்த இமேஜ் இந்த தூரத்துலேருந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்க்கணுமெண்டா இதை அப்படியே அப்படி இந்த என்ன இதை ஒன்றுமே மாற்றம் செய்யாமல், இந்த ஃபோக்கஸில் வந்து ஒன்றுமே மாற்றம் செய்யாமல், நகர நுணுக்காட்டியில் எந்த வித மாற்றமுமே செய்யாமல் நகர நுணுக்காட்டியை மேல் நோக்கி அப்படியே மேல் நோக்கி நகர்த்தணும். அதை வந்து உங்களுக்கு வடிவாக போட்டிருக்கிறான். என்னது நுணுக்கு காட்டி அளவு திட்டத்தின் வழியே உயர்த்தி, அவ்வளோதான் போட்டோம். உயர்த்தி அந்த எக்ஸின் என்ன எக்ஸின் வாசிப்பை பெறட்டான். எக்ஸில் குவிய செய்கிறேன் குவிய செய்கிறேன்னு வராது. எக்ஸ் வந்து கிளியராக தெரியணும். இப்போ நீங்கள் அப்படியே மேலே உயர்த்தணும், மேலே உயர்த்திக்க ஒரு கட்டத்தில் இந்த எக்ஸ் வந்து இதில் கிளியராக தெரியுமே. எக்ஸ் வந்து மேலே போகிற மாதிரி தான் நம்ம இதில் முறிஞ்சு இதில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் கிளியராக தெரியும். அப்போ நீங்கள் வந்து வாசிப்பு அளக்கணும். அது வையண்டு வேணும். வையன்றது என்ன தூரம், இங்கே இருந்து இவ்வளவும் எடுத்த தூரம் தான் வை, விளங்குதா? எக்ஸ்ன்றது தரையிலிருந்து இவ்வளோ தூரம், வையன்றது தரையிலிருந்து இதுக்கான தூரம். அப்போ என்னது, அதை நீங்கள் அப்படியே மேலே உயர்த்தேக்குள்ள இந்த இமேஜ் இது தெரிகிறதால கொஞ்சம் மேலே போய் தெரியும். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இதை வந்து அப்படியே நேராக அந்த இதன் வழியே அளவு திட்டத்தின் வழியே அப்படியே மேலே செலுத்தணும். மேலே கொண்டு போனீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் உங்களுக்கு எக்ஸ் தெரியும். அந்த எக்ஸ் தெரியல, எக்ஸ்ன்ற இது தெரிகிற இடத்துல நீங்கள் வந்து நிப்பாட்டி போட்டு வையளக்கணும். அது சரியாக கிளியராக தெரியும். திருப்பி இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது, இதில் கையை வைக்கக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் அப்படி மேலே செய்யணும். அடுத்தது என்ன செய்யணும் பண்ணாடா, அதே இதில் முதல் இது செஞ்ச நீங்கள் இப்போ இந்த குட்டியை வச்சுட்டீங்க. அடுத்தது வரைக்கும் என்னென்றால் நீங்கள் வந்து இப்போ இது என்னது செய்யணும்னா, கண்ணாடி குட்டின்னு உண்மையான நீளத்தை அளக்கிறதுக்கான என்ன இந்த தூரத்தை அளக்கணும். இந்த தூரத்தை அளக்குற என்றால் முதல் இங்கே ஒன்று குவிய செஞ்சுனீங்கள்டா. இப்போ நீங்கள் மேலே இவ்வளத்துக்கு செஞ்சுட்டீங்கன்னா அந்த அவலத்தில் இருந்து இவ்வளத்தை கழிச்சு விட்டால் அந்த இது வரும். அவ்வளோதான் எங்களோட கன்செப்ட். ஸோ அது இந்த இதுக்கெல்லாம் அந்த அதே அளவு வந்து இதெல்லாம் இருக்கும். அதை வச்சு கொண்டு நீங்கள் காணலாம். அதுதான் எங்களோட கன்செப்ட். ஸோ அதை என்ன செய்யணும், மேலே வந்து ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா, கடதாசி இப்போ நீங்கள் கேட்கலாம், கடதாசித்தாளை இதில் வைக்கலாமன்ட்டு. கடதாசித்தாளை வச்சு ஏன் நீங்கள் கீழே வச்சுருக்கீங்க இந்த பேப்பர் என்னடா இப்போ கண்ணாடி இருக்க போது கண்ணாடிக்கெல்லாம் மேலே எங்களுக்கு தெரியும். இதில் வந்து தோற்ற உருவம் இருக்கும். ஸோ தோற்ற பிம்பம் இருக்கேக்கில்ல, நாங்கள் வந்து மேலே எங்களுக்கு தெரியணும்னா என்ன செய்யணும், இந்த பேப்பரை தூக்கி கொண்டு மேலே வைக்கலாம். அதனால் மேலே வைக்கல. ஆனால் மேலே வைக்கல, ஏன் வைக்கலாது என்றால் நீங்கள் கொஞ்ச நேரம் பவுஸ் பண்ணிட்டு யோசிங்க. கொஞ்ச நேரம் வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு யோசிங்க. ஏன் வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், ஏன் வைக்கக்கூடாது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னா இதில் வந்து என்ன பேப்பர்ன்றது என்ன தான் இருந்தாலும் நான் நகர நுணுக்கு காட்டியில் அளக்கிறேன். நகர நுணுக்கு காட்டியில் உங்களுக்கே தெரியும் அந்த லீஸ்ட் கவுண்ட் சரியான சின்ன. ஸோ அப்படி இருக்கேக்கில்ல என்ன 0.01 அப்படி தான் வரும். அது சரியான சின்னனாக தான் வரும். ஸோ அப்படி இருக்கேக்கில்ல இந்த பேப்பருன்ற வந்து மில்லி மீட்டரில் இருக்கும். அது வந்து ஈஸியாகவே எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ அதுக்காக என்ன செய்யணும்னா தான் அந்த இடத்துல அந்த நுண்பொடியை பயன்படுத்த போகிறோம். லைக்கோபோடியம் பவுடர் அல்லது டால்கம் பவுடர், நுண்பொடி என்று தமிழ் எழுதுங்க. அதை இதில் போட்டுட்டு அதை குவிய செய்கிறோம். அதுன்ற அந்த இது வந்து சரியாக புறக்கணிக்கக்கூடியது. ஸோ அது எங்களுக்கு வலு சதவீதத்தை குறைக்கும். வலுகண்டு போடுறதில் வலு சதவீதத்தை குறைக்கும். அது என்னத்துக்கு என்றால் என்ன சமன்பாடுன்ற பரிசோதனையின் செம்மையை அதிகரிக்கிறதுக்காக தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அக்குரசி எக்ஸ்பெரிமெண்ட்டு அக்குரஸியை கூட்டுறதுக்காக தான் நாங்கள் அதை அந்த என்ன லைக்கோபோடியம் பவுடர் அதாவது நுண்பொடியை இதில் போடுறோம். ஸோ நீங்கள் இப்போ என்ன இதில் வந்து லைக்கோபோடியம் பவுடரை வச்சுட்டு இதை வந்து மேலே அப்படியே அதே மாதிரியே இதில் அட்ஜஸ்ட் பண்ணால் மேலே தூக்குவீங்க. மேலே தூக்கினா என்ன ஒரு கட்டத்தில் இது வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். இங்கே எக்ஸ் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி அங்கே வந்து அந்த இதை வந்து ஃபோக்கஸ் ஆகும். அப்படி நீங்கள் மேலே கொண்டு போனால் ஒரு கட்டத்தில் ஃபோக்கஸ் ஆகும். அப்போ அதை நீங்கள் அளப்பீங்க, அது வந்து செட் ஆகும். அதில் அவன் உங்களுக்கு தெளிவான இதில் போட்டிருக்கான். என்னது நிலைக்குத்த அளவிடையின் வாசிப்பை என்னது நுண்பொடி மீது குவிய செய்யுங்கள்னு போட்டிருக்கான். இப்போ நுணுகு காட்டியே மேல் அளவிடையின் மேலே உயர்த்தி, அதாவது இதுலேயும் குவிய செய்கிறேன்னு தானே அவன் டேர்ம் போடுறான். நான் சொன்ன குவிய செய்கிறேன்னு சொல்லலான்னு, பட் குவிய செய்கிறேன்னு அவன் டேர்ம் போடுறானே. நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, பட் குவியத்தானே செய்கிறோம். ஸோ அது ஓகே. இதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, குவிய செய்கிறோம். அங்கேயுமே இது தான் நாங்கள் வந்து இதில் குவியத்தான் செய்கிறோம். இதை அட்ஜஸ்ட் பண்ணாமல் அது அப்படியே மேலே கொண்டு போய் அந்த இடத்துல குவிய செய்கிறோம். இதை அவன் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி ஒரு கதையும் கதைக்கல. அது கதைக்கக்கூடாது. ஏனென்றால் அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா இதில் வச்சுக்கொண்டே அட்ஜஸ்ட் பண்ணலாமே.
நாங்கள் மேலே அப்படியே சரியாக அதன் வழியை தூக்கிட்டு போய் செய்யணும். அதுதான் எங்களோட ப்ராக்டிக்கல்னா மெயின் கன்செப்டே. ஸோ அப்படியே இதே அப்படியே மேலே தூக்கி கொண்டு போவீங்க, அது மேலே தூக்கி இந்த இடத்துல குவிய செய்வீங்க. அது அப்படியே சண்டை வரலையே ஒரு கட்டத்தில் ஃபோக்கஸ் ஆகி சரியான கிளியர் இமேஜ் தெரியும் அந்த இடத்துல நீங்கள். நான் அப்போ இதில் வந்து குவிய செய்யுங்கள்னு எழுத தான் வேணும். அதுலேயுமே என்னது இதை மேல் நோக்கி அமர்த்தி மேல் நோக்கி உயர்த்தி இந்த எக்ஸ் உருவத்தின் மீது ஒரு எக்ஸ் உருவத்தின் மீது குவிய செய்யுங்கள்னு நீங்கள் எழுதணும். அதே மாதிரி தான் இங்கேயும் குவிய செய்யுங்கள்னு எழுதணும். ஃபோக்கஸ்ன்னு எழுத தான் வேணும். உங்களுக்கும் அப்படி தான் போட்டிருக்கேன். என்ன மேல் நோக்கி செஞ்சு போட்டு இந்த பவுடர் மீது ஃபோக்கஸ் பண்ணட்டாமட்டு போட்டுக்கலாம். மேல் நோக்கி உயர்த்த தான் வேணும். ஸோ இந்த செட்டுன்றது என்னதை குறிக்குது? ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அதுலேருந்து இந்த தூரத்தை குறிக்குது. அப்போ நாங்கள் இப்போ இது ஒரே இதில் வாப்போம். இதில் இப்போ ஒருக்கா ஸ்டாப் பண்ணிவிட்டு இது என்னது? இது எக்ஸாம், இது வந்து வையா. ஒருக்கா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த இதில் வந்து இதில் எல்லோரும் பவுஸ் பண்ணிவிட்டு ஒருக்கா யோசிச்சு பாருங்க. இதில் வந்து கண்ணாடி இதுன்ற நீளம் என்னது, அதே மாதிரி இந்த இமேஜின் நீளம் என்னது. அதாவது இமேஜின்னு சொல்கிறது இந்த நீளம் இல்லை, இந்த நீளம் என்னது. அந்த நிலத்தை இதில் காண்றது தானே இதிலேயே போடுறேன். அந்த நிலத்தை காண்றது தானே இது செய்கிறோம். அப்போ அது என்னது என்று நீங்கள் ஒருக்கா யோசிச்சு பாருங்கள். ஓகேப்பா. ஸோ என்னென்றால் நீங்களே பார்த்தாலே தெரியும், சட்டிலேருந்து எக்ஸை கழிச்சா தான் உங்களுக்கு வந்து என்னது தெரியுது. சட்டிலேருந்து எக்ஸை கழிச்சா தான் இது கண்ணாடின்னு தெரியுது. அடுத்து இது வந்து என்னது இந்த இமேஜ் என்ன தூரம். அப்போ என்ன சட்டிலேருந்து வைய கழிக்கணும். இதில் இருந்து எங்களுக்கு என்ன எடுக்கலாம்? உண்மை பிம்பமும் எடுக்கலாம், தோற்ற பிம்பமும் தெண்ட தூரம், அந்த எவ்வளோ தூரம் பண்ணுறதும் எடுக்கலாம். ஸோ உண்மை பிம்பம் உண்மை ஆழமும் தோற்ற ஆழமும் உண்மை ஆழமும் தோற்ற ஆழம். ஸோ உண்மை ஆழம் என்னது? செட் மைனஸ் எக்ஸ். ஏன் செட் மைனஸ் எக்ஸ்? அதான் நாங்கள் பார்த்தோம். இதுதான் செட் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்தது. அடுத்த தோற்ற ஆழம் என்னது? செட் மைனஸ் ஒய். அதுதான் தோற்ற ஆழம். இது தோற்ற ஆழம், இது உண்மை ஆழம். அதை காண்றதுக்கு நாங்கள் செஞ்சோன்னா 3 ப்ராக்டிக்கல். அப்போ செட்டான எல்லாத்துலேயும் இருந்து பெருசு யோசிக்கலாம் வேணுண்டு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், செட்டுன்றது இதில் இருந்து அது என்ன தூரம். அதான் நீங்கள் வாழலாம் எல்லாரும் குழம்புற பாயிண்ட். அதுதான் இந்த என்ன நிலத்தில் இருந்து அந்த தூரம். அதான் நீங்கள் வந்து என்னென்னா நான் இதில் உங்களுக்கு இது சொல்லுவேன். அந்த கரெக்ட் டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கில் நீங்கள் வாசி தான் எழுதணும். நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக விளங்கப்படுத்துகிறேன். அண்ட் அதில் வந்து என்ன சொல்கிறேன், அந்த சரியான பதம் அதை எழுதணும். நீங்கள் சரியான சென்டென்ஸில் எழுதினா தான் உங்களுக்கு மார்க்ஸ். அப்படி எழுத வேண்டியது வந்து ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கில் வந்து நீங்கள் வாசிக்கணும். ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக் தான் இல்லாது. ஓகே. ஸோ அதை வச்சு நாங்கள் பார்ப்போம். ஏஎன்ஜி என்றது என்னது? உண்மை ஆழத்தின் கீழ் தோற்ற ஆழம். அப்போ உண்மை ஆழம் என்னது? உண்மை ஆழம் என்னது? செட் மைனஸ் எக்ஸ் ஓவர் செட் மைனஸ் ஒய். இதுதான் உங்களோட கண்ணாடின்ற, அதாவது கண்ணாடி குட்டின்ற முடிவு சுட்டி. இதுதான் நம்மளோட கால்குலேஷன். இதில் நான் இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான விடயங்களை பார்ப்போம். ஆஃப்கோர்ஸ் அந்த பவுடர் பற்றி சொல்லிட்டேன். பவுடர் என்னது? டு கெட் த அக்யூரேட் மெஷர்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது என்னது, பரிசோதனையின் செம்மையை அதிகரிக்க அல்லது செம்மையான வாசிப்பை பெறுறதுக்கு என்று நீங்கள் எழுதணும். அது உங்களோட இது. அடுத்தது நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது வந்து, இப்போ இதில் இந்த ப்ராக்டிக்கல் நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வலு சதவீதத்தை குறைக்கலாம் என்று ஏதாவது நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இந்த கண்ணாடி குட்டி இப்படி இருக்குது. இதே கண்ணாடி குட்டியை நீங்கள் இப்படி நிலக்குத்தா வச்சிங்கண்டா, விச் மீன்ஸ் கிடையாக இருக்கிறத ஹொரிசான்டலாக இருக்கிறத நீங்கள் வேர்ட்டிக்கலாக நிலக்குத்தா வச்சுட்டீங்க என்றால் உங்களோட லென்த் கூடும். அப்போ செட் மைனஸ் எக்ஸில் வந்து அந்த லென்த் கூட போகும். லென்த் கூடினா உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் லென்த் கூடினா என்னது? வலு குறையும். லென்த் கூடினா வலு குறையும். நாங்கள் வந்து அப்போ என்ன வலுகண்டு எழுதக்கூடாது, வலு சதவீதம் குறையும்னு தான் எழுதணும். எப்போவுமே வலு சதவீதம் குறையும்னு தான் நீங்கள் எழுதணும். ஸோ லென்த் கூடினா வலு சதவீதம் குறையும். அது ஓகே, அவ்வளோதான். இதுதான் என்னோட ப்ராக்டிக்கல். அவன் அவ்வளோதான் பெருசாக போடுறேன். இதில் வந்து முக்கியமான இந்த பவுடர் ஏன் தேவை, இந்த இதுகள் தேவை, அதுதான் அவங்களுக்கு போட்டு இருக்கிறான். ஓகே, சரி, அவ்வளோதான் அவங்களோட வீடியோ. இதில் வந்து பாஸ் பேப்பர் அவ்வளோதுக்கு பெருசாக போடலடா. அவ்வளோதுக்கு உங்களுக்கு நானும் பார்த்தேன்னா பாஸ் பேப்பர் இதில் காணலை. ஸோ நீங்கள் எதுவும் பேப்பர்ஸ் கிடச்சா, மொரட்டோ பேப்பர்ஸ் அப்படி எதுவும் கிடச்சா அதில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா இது சின்ன இதுன்றதால உங்களுக்கு இதில் பெருசாக கேள்வி வரையில, பட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கேன். ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் இங்கே நினைக்கலாம் இல்லை, எனக்கு பாஸ் கிடைக்கல, நான் மிஸ் பண்ணிடணும் தெரியாது, தேடி பார்க்கணுன்னா பாருங்க. அல்லது இருந்தால் நீங்கள் இதில் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அவங்கள யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரயோசனப்படுவாங்க. ஸோ இவ்வளோ தான். ஓகே, நான் பாய்.